இப்போது ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த டேட்டா பேஸ்க்கு நேம் என்ன வைக்கலான்னா 4G பவர்னு வைக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, க்ரியேட் டேட்டா பேஸ். நான் கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறேன், க்ரியேட் பண்ணு ஒரு டேட்டா பேஸை. ஸோ க்ரியேட் டேட்டா பேஸ், இதெல்லாம் கமெண்ட். க்ரியேட் டேட்டா பேஸ், நான் என்ன பேர் வைக்க போகிறேன்? 4G பவர். ஸோ க்ரியேட் டேட்டா பேஸ் நேம் கொடுத்தாச்சு, 4G பவர். இப்போது செமிகோலன் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகிடும்னா டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். சரி, MySQL, அதாவது MySQL வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ நம்ம கேப்ஸில் ஸ்மாலில் எப்படி அடித்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? எந்த இஷ்யூஸும் இருக்காது. சரி, இப்போ ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே என்னெல்லாம் டேட்டா பேஸ் இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஷோ டேட்டா பேஸஸ்னு டைப் பண்ணிவிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த MySQL சாஃப்ட்வேருக்குள்ளே என்ன டேட்டா பேஸ்லாம் இருக்குதுன்னு காமிச்சிருக்கு பாருங்கள். 4G பவர், 4G சில்வர், 4G சில்வர் அகாடமி, 4G சில்வர் ஸ்டூடெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL நேம், பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, ஸ்கூல், சிஸ், வேர்ல்டு, இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டேபிளில் வந்து 4G பவருக்குள்ளே தான் நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும், நான் இனிமேல் டைப் பண்ண போகிறதெல்லாம் நீ இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ 4G பவருக்குள்ளேன்னு. ஸோ அதுக்கு நான் கமெண்ட் கொடுக்க போகிறேன் கம்ப்யூட்டருக்கு. என்ன கமெண்ட்னா யூஸ். எதை யூஸ் பண்ணணும்? 4G பவரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 4G பவர் டேட்டா பேஸை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியாச்சு. 4G பவர் செமிகோலன் கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே என்ன வந்திருக்கு? டேட்டா பேஸ் சேஞ்சுன்னு வந்திருக்கா. இதோட மீனிங் என்னென்னா இப்போது கம்ப்யூட்டர் வந்து இந்த டேட்டா பேஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கு, யூஸ் பண்ணிக்கும் இனிமேல். 4G பவர், இந்த டேட்டா பேஸ் நிறைய இருக்குது இல்லையா, அதில் 4G பவர் தான் யூஸ் பண்ண போகுது. இனிமேல் நான் என்னெல்லாம் கொடுக்க போகிறேனோ. ஸோ டேபிளில் எல்லாமே இதுக்குள்ளே தான் க்ரியேட் ஆக போகுது 4G பவருக்குள்ளே. ஸோ இப்படி தான் வந்து MySQLல ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும், அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே என்னெல்லாம் டேட்டா பேஸ் இருக்கோ, அதை MySQLக்குள்ளே என்னெல்லாம் டேட்டா பேஸ் இருக்குதுன்னு ஷோ பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாமே இந்த கமாண்ட் எல்லாம் பயன்படுத்தணும். ஸோ க்ரியேட் டேட்டா பேஸ் நேம், ஷோ டேட்டா பேஸஸ், ஸோ யூஸ் டேட்டா பேஸ் நேம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகும், ஷோ ஆகும், அதை யூஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 4G பவர் டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் பாருங்கள். என்ன டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோன்னா டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? என்ன டேபிள் நேம்? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். அந்த டேபிள்குள்ளே என்ன காலம்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ரோல் நம்பர், நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், சிட்டி. ஸோ இதை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ் பாருங்கள். க்ரியேட் டேபிள். நெக்ஸ்ட்டு டேபிள் பேர் கொடுக்கணும். என்ன டேபிள் பேர் இருக்குது இங்கே? ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தான் இங்கே டேபிள் பேர். ஸோ அந்த டேபிள் பேர் கொடுத்துப்போம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் கேப்ஸில் கொடுக்கலாம், ஸ்மாலில் கொடுக்கலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தாச்சு. ஸோ க்ரியேட் டேபிள் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் இப்படியே டேரெக்டாகவும் டைப் பண்ணலாம், என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் க்ரியேட் டேபிள் நேம். அந்த டேபிள் நேம்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் என்ன இருக்குங்க? ரோல் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் என்ன இருக்குது? ரோல் நம்பர். ஸோ ஃபஸ்ட் நான் ரோல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கு என்ன டேட்டா டைப்னு கொடுக்கணும். ரோல் நம்பர் எல்லாம் எப்படி இருக்குது? 1 2 3 4 5 6 இதெல்லாமே நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லேருந்து அதுக்கு எப்படி டேட்டா டைப் கொடுக்கணும்? இன்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ க்ரியேட் டேபிள் நேம் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போது ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் ஸ்பேஸ் விட்டுட்டு அது என்ன டேட்டா டைப்பு, அதில் எல்லாமே நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்ட்டுன்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்குங்க. இப்போ அடுத்த காலம் என்ன இருக்குது? நேம் இருக்குது. ஸோ நேமில் ஆல்வின், ஆல்ஃப்ரட் இந்த மாதிரி நேம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேம்னு கொடுக்க போகிறோம். நேம் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே லெட்டர்ஸாக இருக்குது, அது வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வேர் கேர்னு யூஸ் பண்ணணும் டேட்டா டைப்.
வேர்கேர்னு யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்கேருக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். எவ்வளோ ஸ்பேஸ்னால் ஒரு 20 கொடுத்துப்போம். ஏன் 20 கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள், இப்போது இந்த நேமில் வந்து சில பேரோட கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இப்போ ராஜரூபம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 10 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் வந்து அந்த 20க்குள்ளே அடங்கிடும். ஸோ இன்னும் சில பேர்லாம் அதிகமாக பெருசாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஸ்பேஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும் எவ்வளோன்னு. ஸோ 20. ஓகேங்களா? இப்போது நேம் கொடுத்தாச்சு, அதுக்கு டேட்டா டைப் வேர்கேர், அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு 20. அந்த இன்ட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது கவா. நெக்ஸ்ட் அடுத்த காலம் என்ன இருக்குது? ஏஜ் வந்து எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம டேட்டா டைப் இன்ட்டுனே கொடுத்துடலாம். ஸோ ஏஜ் டேட்டா டைப் இன்ட். நெக்ஸ்ட் கமா. அடுத்த காலம் என்ன இருக்குது? டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எல்லாமே சிஎஸ், பயாலஜி இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே வேர்ட்ஸாக இருக்குது. அப்போ வேர்கேர் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட்டு டைப் பண்ணிவிடுவோம். டிபார்ட்மெண்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன டேட்டா டைப் தரணும்? வேர்கேர். ஸோ இதுக்கும் ஸ்பேஸ் வந்து 20னே கொடுத்து வச்சுப்போம். நம்ம இஷ்டம் தான் ஸ்பேஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் அடுத்த காலம் மார்க்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்? நம்பர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம டேட்டா டைப் இன்ட்டுனே கொடுத்துக்கலாம். ஸோ மார்க்ஸ் அதுக்கு என்ன டேட்டா டைப்? இன்ட் கமா. நெக்ஸ்ட் சிட்டின்னு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் காலம் சிட்டியில் எல்லாமே என்ன இருக்குது? சென்னை, டெல்லி, சென்னை, மும்பை, திருவாண்டம். ஸோ இந்த மாதிரி ஊர் பேர் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம வேர்கேர்னு கொடுக்கணும் டேட்டா டைப். ஸோ சிட்டி வேர்கேர், இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் 20 கொடுத்துட்டோம். ஓகேங்களா? 20. சரி, இப்போது எல்லாமே கொடுத்தாச்சு. இங்கே ஒரு ப்ராக்கெட் மேலே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம். லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோன்னா டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. வந்துச்சு பாருங்கள். கொரி ஓகே, 0 rows affected அப்படின்னா கரெக்டாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் ஷோ டேபிள்ஸ்ன்னு கொடுக்க போகிறேன். இப்போது இந்த 4G பவருக்குள்ளே எத்தனை டேபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஷோ டேபிள்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்தோன்னா எனக்கு டேபிள்ஸ் இருக்குது, எத்தனை டேபிள் இருக்குதுன்னு காட்டும். ஸோ இந்த 4G பவர் டேட்டா பேஸ்க்குள்ளே என்கிட்ட ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் நம்ம நிறைய டேபிள் க்ரியேட் பண்ணலாம் இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே. இப்போதைக்கு நான் ஒரு டேபிள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிளை பற்றி நீ கொஞ்சம் சொல்லுன்னு நான் சொல்கிறேன் இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட. ஸோ நான் கொடுத்த இந்த டேபிள் பற்றி சொல்லுன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? டிஸ்கிரைப்னு யூஸ் பண்ணணும். கமாண்ட் டிஸ்கிரைப். டேபிள் பேர் என்ன? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போது ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டேபிள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடு, அதை பற்றி சொல்லுன்னு நான் சொல்கிறேன். செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோன்னா டிஸ்கிரைப் பண்ணதுக்கு பாருங்கள் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, என்னென்ன ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டுனா காலம்ஸ், ஹெட்டிங்ஸ்னு அர்த்தம். ரோல் நம்பர், நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், சிட்டி. ஸோ ரோல் நம்பர் என்ன கொடுத்தோம்? இன்ட்டுன்னு கொடுத்தோம். நேம் என்ன கொடுத்தோம்? வேர்கேர்னு கொடுத்தோம். ஏஜ் என்ன கொடுத்தோம்? இன்ட்டுன்னு கொடுத்தோம். டிபார்ட்மெண்ட் வேர்கேர் கொடுத்தோம். மார்க்ஸ் இன்ட்டுன்னு கொடுத்தோம். சிட்டி வேர்கேர்னு கொடுத்தோம். அதே மாதிரி நல் வேல்யூ இதெல்லாம் வந்து நீங்கள் போக போக கற்றுப்பீங்க. இந்த நல் கீ, டிஃபால்ட், எக்ஸ்ட்ரா. இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்கு என்ன டைப், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு டேபிளுடைய டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இப்போது டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே எத்தனை டேபிள் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. அந்த டேபிளை பற்றி டிஸ்கிரிப்ஷனும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ப்ரீவியஸாக நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம். அந்த டேபிளுக்கு காலம் பேர், அதாவது ஃபீல்டு எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது க்ரியேட் பண்ண ஃபீல்டுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ண போகிறோம். சரி, அது எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் இப்போ நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பவும் டேட்டா பேஸை யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? நம்ம என்ன க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லையா, திரும்ப இன்னொரு ஓப்பன் பண்ணும்போது யூஸ் என்ன டேட்டா பேஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் பேர் என்ன கொடுத்தோம்? 4G பவர். ஸோ அந்த 4G பவருக்குள்ளே தான் என்னுடைய இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டேபிளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் யூஸ்ன்னு கொடுத்துட்டு 4G பவர்னு கொடுத்துட்றேன். செமிகோலன் கொடுத்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போது டேட்டா பேஸை
எடுத்துக்கிச்சு. இப்போ 4G பவருக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா டேபிள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதுக்குள்ளே என்ன டேபிள் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஷோ டேபிள்ஸ். ஸோ இந்த 4G பவருக்குள்ளே என்ன டேபிள் இருக்குது? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போது டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன் டேபிள். இப்போ அடுத்தது அந்த டேபிள்குள்ளே வேல்யூஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, வேல்யூஸ்னால் என்னது? இங்கே பாருங்கள். இப்போது ரோல் நம்பர், அதுக்கு வேல்யூ 1. நேம், அதுக்கு வேல்யூ ஆல்வின். ஏஜ் 17. டிபார்ட்மெண்ட் சிஎஸ். மார்க்ஸ் 88. சிட்டி சென்னை. இந்த மாதிரி வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். அது எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பாருங்கள். அது கமெண்ட் பாருங்கள். இன்சர்ட் இன்ட்டு எதில் இன்சர்ட் பண்ணணும்? டேபிள் பேர். என்ன டேபிள் பேர் இதில்? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இங்கே பாருங்கள், டேபிள் பேர் என்னது? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இப்போது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அதுக்குள்ளே கொடுக்க போகிறோம். என்னென்ன காலம் பேர் இருக்குது? ரோல் நம்பர், நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், மார்க், சிட்டி. இது எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ண போகிறோம். என்ன? ரோல் நம்பர். நெக்ஸ்ட்டு நேம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஏஜ், டிபார்ட்மெண்ட். ஏஜ் கமா டிபார்ட்மெண்ட் கமா மார்க்ஸ் கமா சிட்டி. ஸோ எல்லா காலம்னுடைய பேரும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ப்ராக்கெட். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேல்யூஸ்னு டைப் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? இப்போ இடம் பார்த்தாது, அதனால் அடுத்த லைன் போகிறேன். என்ட்ரு தட்டிட்டு, ஓகேங்களா? நீங்கள் இங்கே மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இடம் பார்த்தாலும் கீழே போகிறேன். வேல்யூஸ், திரும்ப ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது என்ன வேல்யூஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு வேல்யூனா இருக்குது ரோல் நம்பர் 1. அந்த 1 டைப் பண்ணணும். கமா. நெக்ஸ்ட் அடுத்தது ஆல்வின். நேம் ஆல்வின் தான் அடுத்தது இருக்குது. ஸோ இந்த ஆல்வின் வந்து ஒரு வேர்டு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஆல்வின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமா. அடுத்த டேட்டா என்ன இருக்குது? 17. ஏஜ் வந்து 17 ஆல்வினுக்கு. ஸோ அந்த 17 கொடுக்கணும். நம்பர் வந்து அப்படியே கொடுத்தா டேரெக்டாக கொடுத்துக்கலாம். வேர்ட்ஸ் மட்டும் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். அடுத்த டேட்டா என்ன இருக்குது? டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ். ஸோ சிஎஸும் வந்து ஒரு வேர்டு தான். ஸோ சிங்கிள் கோட்ஸில் சிஎஸ். நெக்ஸ்ட் அடுத்தது மார்க்ஸ் 88. சிட்டி வந்து சென்னை. ஸோ 88 வந்து ஒரு நம்பர். அப்படியே 88 ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சிட்டி வந்து சென்னை. ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், சென்னை. நெக்ஸ்ட்டு சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போது ஒரு டேபிள்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. டேபிள்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போது அடுத்து செகண்ட் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். திரும்ப என்ன பண்ணோம்? இன்சர்ட் இன்ட்டு அதே லைனை டைப் பண்ண வேண்டியதான். இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓப்பன் ப்ராக்கெட். என்ன காலம் பேர்லாம் இருக்குது? ரோல் நம்பர் கமா நேம் கமா ஏஜ் கமா டிபார்ட்மெண்ட் கமா மார்க்ஸ் கமா சிட்டி. க்ளோஸ் த ப்ராக்கெட். வேல்யூஸ். இப்போது அடுத்த வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ட்ரு தட்டிக்கிறேன் ஸ்பேஸ்க்காக. ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ அடுத்த வேல்யூஸ் என்ன இருக்குது? ரோல் நம்பர் 2, நேம் வந்து ஆல்ஃப்ரெட், ஏஜ் 18, டிபார்ட்மெண்ட் பயாலஜி, மார்க்ஸ் 85, சிட்டி டெல்லி. இது எல்லாத்தையும் நான் அப்படியே டைப் பண்ண போகிறேன். ஸோ ரோல் நம்பர் என்னது? 2. நேம் என்னது? ஆல்ஃப்ரெட். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், ஆல்ஃப்ரெட். நெக்ஸ்ட் அடுத்தது ஏஜ் என்னது? 18. ஸோ டேரெக்டாக 18 கமா. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னது? பயாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், பயாலஜி. நெக்ஸ்ட் கமா. மார்க்ஸ் என்னது? 85 மார்க்ஸ். நெக்ஸ்ட் என்ன சிட்டி? டெல்லி. ஸோ டெல்லி வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், டெல்லி கொடுத்துட்டு அந்த டெல்லி சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்கள் எரர் வந்திருக்கு. என்ன எரரு இதில்? insert into student details, roll number, name, age, department, mark, city, values கரெக்டாக கொடுத்தாச்சு. ஓகே. 2 கமா ஆல்ஃப்ரெட்டுக்கு கொடுத்தாச்சு. ஓகே. 18 கொடுத்தாச்சு. ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. யூ ஹேவ் அன் எரர் இன் எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் எரர்.
ஓகே, என்ன சின்டாக்ஸு 8 டேஷ் என்ன எரர் இருக்குது? லைன் 1 இன்சர்ட் இன்டு ஓகே, இங்கே பாருங்கள் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்டு ஸ்பேஸ் விட்டுட்டேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது தப்பாயிடுச்சு. அப்போ இது சேர்த்து கொடுக்கணும். டேபிள் பேர் தப்பாக கொடுத்துட்டு பாருங்கள். அந்தமாரி தப்பாக கொடுத்தா நம்மளுக்கு எரர் காட்டும். ஸோ இன்னொரு டைப் பண்ணிவிடுவோம். இன்சர்ட் இன்டு என்ன பேர்? டேபிள் பேர் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸ்பேஸ் விடக்கூடாது, அப்படியே டைப் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து டேபிள் பேர் அப்படி முழுசாக தானே இருக்குது. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படியே தான் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதுக்குள்ளே என்னெல்லாம் டைப் பண்ணணும்? ரோல் நம்பர் கமா நேம் கமா ஏஜ் கமா டிபார்ட்மெண்ட் கமா மார்க்ஸ் கமா சிட்டி, க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வேல்யூஸ். இப்போ என்ட்ரு தட்டிக்கிறேன், திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதான் செகண்ட். இப்போ ஆல்ஃபரட்னுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிடுறேன். ரோல் நம்பர் 2 ஆல்ஃபரட். ஓகேங்களா? எரர் வந்தது, அதனால் இப்போ எரர் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ 2 கமா ஆல்ஃபரட். ஆல்ஃபரட் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆல்ஃபரடோட ஏஜ் 18, என்ன குரூப்? பயாலஜி குரூப், சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணார்? 85, என்ன சிட்டி? டெல்லி சிட்டி. ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணி என்டர் தட்டினோம்னா எரர் வரல. இப்போது செகண்ட் வேல்யூவும் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது தேர்ட் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். அகைன் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டேபிள் பேர் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ரோல் நம்பர், காலம் பேர்லாம் கொடுக்கணும். ரோல் நம்பர் கமா நேம் கமா ஏஜ் கமா டிபார்ட்மெண்ட் கமா மார்க்ஸ் கமா சிட்டி, க்ளோஸ் த ப்ராக்கெட், வேல்யூஸ். நெக்ஸ்ட் என்ட்ரு தட்டிக்கலாம். அகைன் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ அடுத்த வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். யாரோட வேல்யூஸ்? ரோல் நம்பர் 3 சஞ்சீவ், ஏஜ் 18, டிபார்ட்மெண்ட் சிஎஸ், மார்க்ஸ் 88, சிட்டி சென்னை. இதை தான் நான் அப்படியே டைப் பண்ண போகிறேன். ஸோ ரோல் நம்பர் 3, நேம் என்னது? சஞ்சீவ். ஸோ சிங்கிள் கோட்ஸில் சஞ்சீவ். நெக்ஸ்ட் கமா அடுத்தது ஏஜ் என்னது? சஞ்சீவுக்கு 18, கமா என்ன டிபார்ட்மெண்ட்? பயாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ பயாலஜி சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். கமா நெக்ஸ்ட் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு? 88. நெக்ஸ்ட் என்ன சிட்டி? சென்னை சிட்டி. ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், சென்னை. சிங்கிள் க்ளோஸ் பண்ணிடணும். ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு தட்டினோம்னா அடுத்த ரோவும் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது ஃபோர்த் ரோ இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். அகைன் ரோல் நம்பர், காலம் பேர்லாம் கொடுத்துடணும். ரோல் நம்பர், நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், சிட்டி, க்ளோஸ் த ப்ராக்கெட், வேல்யூஸ். அடுத்தது என்ன வேல்யூஸ்? என்ட்ரு தட்டிட்டு ரோல் நம்பர் 4. ரோல் நம்பர் 4 யார்? மோகன், ஏஜ் 18, டிபார்ட்மெண்ட் பயாலஜி, மார்க்ஸ் 60, சிட்டி மும்பை. ஓகே, 4 பேர் மோகன். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுப்போம், மோகன். நெக்ஸ்ட் ஏஜ் வந்து 18. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பயாலஜி டிபார்ட்மெண்ட், சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஏன் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறோம்? ஏன்னா வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், நம்பருக்கு சிங்கிள் கோட்ஸ் தேவையில்லை. மார்க்ஸ் வந்து 60 மார்க். நெக்ஸ்ட்டு சிட்டி வந்து மும்பை. ஸோ மும்பை வந்து ஒரு வேர்டு, ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகேங்களா? அதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணி என்டர் தட்டினோம்னா இன்னொரு வேல்யூஸும் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ரோல் நம்பர் 5க்கு இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ஓப்பன் ப்ராக்கெட், ரோல் நம்பர், காலம் பேர்லாம் டைப் பண்ணணும். ரோல் நம்பர், நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பில்லாமல் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட் கமா மார்க்ஸ் கமா சிட்டி,
க்ளோஸ் த ப்ராக்கெட் வேல்யூஸ். இப்போ என்ட்ரு தட்டிக்கிறேன் ஸ்பேஸ்க்காக. ஓப்பன் ப்ராக்கெட் ரோல் நம்பர் 5. ரோல் நம்பர் 5 யார்? ராஜரூபன். ஏஜ் 17, டிபார்ட்மெண்ட் CS, மார்க்ஸ் 92, சிட்டி சென்னை. இது அப்படியே டைப் பண்ண போகிறோம். ரோல் நம்பர் 5 ராஜரூபன். ஸோ அதை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஏன்னா பேர் ராஜரூபன் க்ளோஸ் த சிங்கிள் கோட்ஸ் கமா. நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து 17 கமா. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் CS சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் வந்து 92 கமா. நெக்ஸ்ட் சிட்டி வந்து சென்னை. ஸோ அதுவும் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், சென்னை. சிங்கிள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரோல் நம்பர் 5 வேல்யூஸும் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொரு லாஸ்ட் ரோ இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். அகெயின் ரோல் நம்பர் கமா நேம் கமா ஏஜ் கமா டிபார்ட்மெண்ட் கமா மார்க்ஸ் கமா சிட்டி. ஸோ எல்லா காலம் பேரும் கொடுத்தாச்சு. வேல்யூஸ் இப்போ அதுக்குள்ளே வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ரோல் நம்பர் 6 டெட்ரிக். ஏஜ் 17, டிபார்ட்மெண்ட் CS, மார்க்ஸ் 85, சிட்டி திருவனந்தபுரம். ஓகேங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் 6 கமா நேம் வந்து டெட்ரிக். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், டெட்ரிக். நெக்ஸ்ட் கமா ஏஜ் வந்து 17 கமா டிபார்ட்மெண்ட் CS. ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கமா மார்க்ஸ் வந்து 85. ஸோ அப்படியே டேரெக்டாக கொடுத்துருவோம், 85 கமா சிட்டி வந்து திருவாண்ட்ரம். ஸோ அதுவும் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும், திருவாண்ட்ரம். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த டேபிள் இருக்கிற எல்லா வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளுக்கு வேல்யூஸில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த டேபிளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு எனக்கு அந்த டேபிள் ஷோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கணுன்னா செலக்ட்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டார்னு டைப் பண்ணிவிட்டு ஃப்ரம் டைப் பண்ணிவிட்டு அந்த டேபிள் பேர் என்னது? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த டேபிள் நம்ம கொடுத்தது எல்லாம் வந்துச்சு பாருங்கள். ரோல் நம்பர் 1 2 3 4 5 6, நேம் வந்துடுச்சு, ஏஜ் வந்துடுச்சு, டிபார்ட்மெண்ட் வந்துடுச்சு, மார்க்ஸ் வந்துடுச்சு, சிட்டி வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணும், அதில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும், அந்த டேபிளை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு டேபிள் வந்து அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துட்டு அந்த டேபிள் பேர் கொடுத்துட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டேபிள் வியூ ஆகிடும். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? ஓகே.